ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وإن خفتم شقاق بينهما فبعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريدا إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல எல்லாமே நல்லடியார்களே, அல்லாவுடைய பேரவர்களால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்துவதற்காக அல்லாவுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் இமாம் முடிக்கலாம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கு அனைத்து பொருளும் காட்டுவாங்க. கடந்த வாரங்களில் பெண்ணுரிமை குறித்து இஸ்லாம் கூறியவைகளை தொடர்ந்து நாம் கற்றுக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில் பிணக்குகள் ஏற்பட்டால் அந்த பிணக்கை தீர்ப்பதற்கான வழியை இஸ்லாம் வழங்கியிருக்கிறார். காரணம், கணவனும் மனைவியும் அவர்கள் லைஃப் பார்ட்னர்கள், வாழ்க்கையில் அவர்கள் இருவரும் பங்குதாரர்கள். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்நியர்களாக இருந்தவர்கள் கணவனாக மனைவியாக வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்கு இருவர் பங்குதாரர்களாக சேர்கின்றார்களோ அங்கு நிச்சயமாக பிரச்சனைகள் எழுவது உண்டு. அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு பங்குதாரர்களை தங்களுக்கிடையில் ஒரு ஒப்பந்தத்தை எழுதிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதற்கென்று சட்ட இணை விதிகளை, பைலாவை எழுதி வைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். இந்த சட்ட விதிகள் மனிதன் தான் நடத்துகிற வியாபாரத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு இது மாதிரியான உபவிதிகள் தேவைப்படுகிற போது இது காலம் முழுக்க கணவனாக மனைவியாக வாழ வேண்டியவர்கள். இவர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்கிற போது அவர்களுக்கிடையில் பிரச்சனைகள் எழும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வழியை இஸ்லாம் தவிர்த்து வேறு எந்த இசத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. அதைத்தான் கடந்த வாரங்களிலே நாம் கேட்டோம். அவர்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்படுகிற போது அந்த பிணக்கு கணவனுக்கு கட்டுப்படாத மனைவி இருக்கிற போது கணவன் எப்படி அதை கையாள வேண்டும், அல்லது மனைவியினுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக கணவன் இருக்கிற போது மனைவி அவள் எப்படி தனக்கு தரப்பட்டிருக்கிற உரிமையை கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் அவனுடைய தூதர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதில் மனைவி கணவனுக்கு கட்டுப்படாமல் போகிற போக்கில் கணவனுடைய சொல்லை மீறி மனைவி நடக்கிற கட்டத்தில் அவளை வழிக்கு கொண்டு வருவதற்காக பல படித்தரங்களை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அதில் இறுதியான ஒன்று, கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரும் மனைவியுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரும்
இருவருமாக இணைந்து இருவருக்கிடையில் சுமூகமான பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தையை நடத்தியதன் மூலம் அந்த இருவருக்கிடையில் சுமூகத்தை, இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த இருவர் பேச்சுவார்த்தையிலும் இணக்கம் ஏற்படவில்லை என்றால்தான் கணவன் தரப்பட்டிருக்கிற அந்த விவாகத்தை ரத்து செய்கிற அதிகாரத்தை கணவன் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் கடந்த வாரத்தில் கேட்டோம். அல்லாஹ் இது குறித்து சொல்கிற போது 4ஆம் அத்தியாயம் 35ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிற போது ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, நீங்கள் கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஹக்கமை, மனைவியுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஹக்கமை நீங்கள் அனுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹக்கமன் என்கிற வார்த்தை என்பது ஹாக்கிம், எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹாக்கிம் என்று சொன்னால் நீதிபதி, நீதிபதிக்குத்தான் ஹாக்கிம் என்று சொல்வார்கள். அப்போ இந்த ஹாக்கிம் என்பது நீதிபதி, ஹுக்கும் என்பது நீதி தீர்ப்பு, ஹகம் என்பது நீதி வழங்கக்கூடியவர்கள், நீதிமான்கள். அப்போ ஆணுடைய கணவனுடைய தரப்பில் ஒரு நீதமான ஒரு மனிதன், பெண்ணுடைய குடும்பத்தில் ஒரு நீதமான ஒரு மனிதன், நீதவான்களை அனுப்பித்தான் இருவருக்கான பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டுமே ஒழிய என் குடும்பத்துக்காக என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு தருதலையை பிடிச்சி என்ன செய்யக்கூடாது, அனுப்பிடக்கூடாது. அல்ல ஒரு ரவுடியை பிடிச்சி என்ன செய்யக்கூடாது, அனுப்பிடக்கூடாது. அல்லது பெண்ணுடைய தரப்புடைய உதவுவதற்காக பெண்ணுடைய தரப்பில் இருக்கக்கூடிய வட்டாரத்தில் ஒரு பேட்டை ரவுடி மாதிரி யாராவது இருப்பாங்க, அவங்கள அனுப்பிடக்கூடாது. அல்லது பெண்ணுடைய குடும்பத்திலே பேட்டை ரவுடி யாராவது இருப்பான், அவனை அனுப்பிடக்கூடாது. ஆணுடைய குடும்பமாக இருந்தாலும் பெண்ணுடைய குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஹக்கமாக இருக்க வேண்டும். இரண்டு தரப்பினுடைய நியாயம் அநியாயம் என்ன, அவர்களுக்கான பிரச்சனைகள் என்ன என்பதை செவி கொடுத்து கேட்டு, செவிதாக்கி கேட்டு அதை முறையாக அதனை தீர்த்து கொள்வதற்கான வழியை சொல்லக்கூடியவர் தான் ஹக்கம். அவன்தான் நீதிவான். நீதிவானாக இருக்கின்றவன் தான் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சும்மா போகிற போக்கில் என் குடும்பத்துக்காரர் என்பதற்காக வேண்டி நாம் அனுப்பி இருக்கிற பிரச்சனை இன்னும் ஊதி பெரிதாக்கிவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்குதா? இல்லை. சேப்பு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் சேப்பு குடும்பத்தில் எவெல்லாம் சத்தம் போட்டு பேசுவானோ அவன் 4 பேரை பிடிச்சி என்ன செய்யறது, அனுப்புறது. அல்லது ஒட்ட குடும்பத்தில் எவனாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஒட்ட குடும்பத்தில் எவன் ரவுடியா இருக்கானோ அவனை அனுப்புறது. இந்த பிரச்சனைக்குரியவர்கள் சேர்ந்து இந்த இருக்கிற பிரச்சனையை இன்னும் பிரச்சனையாக ஆக்குவதை நாம் பார்க்கிறோம். நியாயம் அநியாயம் என்கிற இந்த பார்வை அது எடுபட்டு போய்விட்டது. என் குடும்பத்துக்காரன், அது ஏன் குடும்பத்தில் இருக்கிற மாப்பிள்ளை, அவன் தப்பே பண்ண மாட்டான். இல்லை இப்ப என் குடும்பத்துக்காரி, இந்த மனைவி இருக்கால, ஒரு காலம் அவன் தப்பே செய்ய மாட்டான் என்று அவனவன் சுயமாக முடிவு எடுத்துக்கொண்டு அந்த முடிவுக்கு தந்தாற்போல் காய் நகர்த்துகிற வேலையைத்தான் இரு தரப்பை சார்ந்தவர்களும் செய்கிறார்கள். அப்படி செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா என்று அல்லாஹ் சொல்கிறான். மின் அஹ்லிஹி வ மின் அஹ்லிஹா என்று அல்லாஹ் சொல்லியிருக்க முடியும். அவங்க குடும்பத்திலிருந்து ஒருதன், இவங்க குடும்பத்திலிருந்து ஒருதன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க முடியும். இந்த வார்த்தை மட்டுமே போதுமானது. ஹக்கம் என்கிற வார்த்தை அல்லாஹ் சேர்த்து சொல்வதனுடைய காரணம் என்ன? ரெண்டு தரப்பிலும் நீதிமான்கள் தான் போய் உட்கார்ந்து பிரச்சனை பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் அழுத்தமாக இங்கு பதிவிடுகிறார். இதை பல்வேறு விஷயங்களின் மூலமாக நாம் இங்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும். நடைமுறை எப்படி இருக்கிறது? ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணை பிடிக்கவில்லை, அல்ல ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கவில்லை என்று சொன்னால் இதை பேசி தீர்ப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை கையாள்வதை முழுக்க தவிர்த்துவிட்டு என் குடும்பத்துக்காக என்கிற ஒரு கோணத்தை தவிர என் குடும்பத்தில் நிச்சயமாக தவறே செய்திருக்க மாட்டான், என் குடும்பத்துக்காரி தவறே செய்திருக்க மாட்டாள் என்கிற முன்முடிவோடு இந்த விவகாரத்தை அணுகிற ஒரு போக்கு நம்முடைய ஊரில் இருக்கிறது. அநேகமான விவகாரங்கள் இப்படித்தான் போய் பிரச்சனையில் முடிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது குடும்ப விவகாரம் மட்டுமல்ல, எல்லா விவகாரத்திலும் இப்படித்தான் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் நடந்த 2 செய்திகளை இதற்கு உதாரணமாக இங்கு நாம் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சஅலத் உம்மி அபி பஅத மூஹிபத்தல் லி மின் மாலிஹி. அவர் சொல்கிறார், நுஅமான் பின் பஷீர், நுஅமான் என்றவர் சொல்கிறார், என்னுடைய தாய்
அவள் சில அன்பளிப்பு பொருள்கள் வழங்கப்பட்ட அன்பளிப்பு பொருள்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நோமானுடைய தகப்பன் பஷீர், நோமானுடைய தகப்பன் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார். யாருக்கு அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார்? அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார். இது குறித்து பஷீருடைய மனைவி நோமான்ட்ட சொல்லி, நீ போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேளு, அல்லது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நம்ம போய் கேட்போம் என்று பஷீருடைய மனைவி என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. சாரத்து உம்மி அபி பாதல் மூஹிபத்தில் மின் மாலிஹி சும்மா பதாலகு வஹபஹாலி. அப்போ இந்த அன்பளிப்பு சம்பந்தமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இந்த அன்பளிப்பை பஷீர் என்பவர் தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவருக்கு நினைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். லா அருளா ஹத்தா துஷ்ஹிதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கொடுத்ததுக்கு பிறகு பஷீருடைய தாய்க்கு இதுல ஏதோ எங்கோ ஒரு நெருடல் ஏற்படுகிறது. இது நீங்கள் செய்தது சரியா முறையா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல், அல்லாஹ்வுடைய தூதர் இது சரி என்று சொல்லாமல் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த தாய் என்ன செய்கின்றார்கள், மறுக்கின்றார்கள். உடனே குலாம், அப்போ என்னை அழைத்து கொண்டு என்னுடைய தாய் என்னுடைய தாப்பன் இந்த 3 பேருமா 2 பேரும் என்னை அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, நபி இடத்துல வந்து என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, இன்ன உம்மஹு பின்த ரவாஹா சஅலத்னி பஅதல் மூஹிபத இஹாதா. அதாவது ரவாஹாவுடைய மகள், அதாவது இந்த நோமானுடைய தாய் இருக்கிறாளே, அது பஷீருடைய மனைவி ரவாஹாவுடைய மகள். அவள் என்னிடத்தில் நான் கொடுத்த சில அன்பளிப்புகளை குறித்து கேள்வியாக்குகிறாள். நீங்க கொடுத்தது என்னால் ஏற்கும்படியாக இல்லை, இது சரியா இல்லையா என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் இதற்கு சாட்சி சொல்லாமல், இதை உறுதிப்படுத்தாமல் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று என் வீட்டுக்காரி சொல்றா அப்படின்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல போய் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, பஷீர் அலக்க வலது சிவா, இந்த நோமானை தவிர வேறு குழந்தை உனக்கு இருக்குதா என்று நபி அவர்கள் பஷீரை பார்த்து கேட்டார்கள். அப்போது பஷீர் சொன்னார், ஆம், வேறு குழந்தை இருக்கிறது என்று பஷீர் பதில் சொன்னார். கால ஃபஅராஹு கால லா துஷ்ஹிதுனி அலா ஜௌரின். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்போ பஷீர் அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னது, வேறு குழந்தை இருந்தால் ஒருவருக்கு மட்டும் இந்த அன்பளிப்பை உன்னுடைய சொத்திலிருந்து நீ கொடுத்ததற்கு என்னை நீ சாட்சியாக்காதே, என்னை நீ சாட்சியாக்காதே என்று சொல்கிற இடத்தில் இன்னொன்றையும் சேர்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா துஷ்ஹிதுனி அலா ஜௌர், இந்த படுபாவத்திற்கு என்னை சாட்சியாக்காதே என்று சொன்னார்கள். இந்த படுபாவத்திற்கு என்னை நீ சாட்சியாக்காதே என்று நபி அவர்கள் பஷீரை பார்த்து சொன்னார்கள். எல்லாரும் குழந்தைதான், எல்லாம் உனக்கு பிறந்த குழந்தைதான். அவ ஒரு குழந்தைக்கு மட்டும் நீ அன்பளிப்பை கொடுத்து விட்டு மற்ற குழந்தைகளை நீ புறக்கணிப்பது என்பது இது பாரபட்சம், இது கூடாத செயல். கூடாத செயலுக்கு என்னே நீ சாட்சியாக நினைக்கிறியா, தயவுசெய்து என்ன ஆள விட்டுரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு நெருடல் ஏற்பட்டதோ அந்த நெருடல் உண்மைதான் என்பதை பஷீருக்கு நபி அவர்கள் உணர்த்தினார்கள். பாருங்கள், அதாவது நெருங்கிய தோழர், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு நெருக்கமான ஒரு சஹாபி, அவர் செய்தது சரியா தவறா என்பதை முகத்துக்கு நேராக சொல்கிற ஒரு பழக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்திருக்கிறது. இதனால் எங்கு நியாயம் இருக்காது, எங்கு அநியாயம் இருக்கிறது என்கிற இந்த ஒரு பார்வையை தவிர நெருக்கமான தோழர், தூரமானவர் என்கிற அந்த பார்வை நபி அவர்களுக்கு கிடையாது என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது. புகாரில் 2650 இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு செய்தியும் நாம் பார்க்கிறோம், இதுவும் புகாரியில் தான் இடம்பெற்றிருக்கிறது. 4905 ஹதீஸாக இருக்கிறது. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குன்னா ஃபி ஹஸாத்தின், நாங்க ஒரு யுத்தத்தில் என்ன செய்கிறோம், கலந்து கொண்டிருக்கிறோம். கஸா ரஜுலும் மினல் முஹாஜிரீன் ரஜுலம் மினல் அன்சார், முஹாஜிர்களை சார்ந்த ஒரு தோழர் அன்சாரியை சார்ந்த ஒரு தோழருடைய
பிட்டியில எலும்பு எரிச்சிட்டாரு, உடைச்சிட்டார். பிட்டி எலும்ப அடிச்சு எரிச்சிட்டாரு, ஏதோ உடைச்சிட்டார், ஏதோ கோபத்துல அடிச்சிட்டாரு. அந்த பக்கம் என்ன போட்ட போடல, அவர் ரொம்ப பலகீனமானவர் என்னமோ தெரியல, எலும்பு என்ன லேசா கிராக் ஆயிடுச்சு. கிராக் ஆன உடனே காலல் அன்சார் யாரல் அன்சார், அன்சாரியை சார்ந்தவர், பாதிக்கப்பட்டவர், அன்சார் குடும்பத்தை சார்ந்தவர் அவர், யாரல் அன்சார், ஏ அன்சாரி குடும்பமே எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வாங்கப்பா, அப்படி சேப்ப குடும்பத்துக்காரங்க வாங்க, என் வீட்டுல பிரச்சனையாச்சு அப்படி சொல்லி அன்சார் குடும்பமே யாரல் அன்சார் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய அன்சார் குடும்பத்தை எல்லாம் அழைக்கிறார். அன்சார் குடும்பம் என்பது மதீனத்து வாசிகள், மதீனத்து தோழர்கள். உடனே இவர் இப்படி கூப்பிட்ட உடனே காலல் முஹாஜிர், முஹாஜிர் யா லல் முஹாஜிர், எப்பா முஹாஜிர்கள் நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய முஹாஜிர் குடும்பத்தை இவர் துணைக்கு அழைக்கிறார். அவர் மதீனத்து மக்களை துணைக்கு அழைக்கிறார். இவர் மக்காவிலிருந்து நாடு துறந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்களை இவர் துணைக்கு அழைக்கிறார். அதாவது பாதிப்பை ஏற்படுத்தியவர், பாதிக்கப்பட்டவர், ரெண்டு பேருமே அவங்கவுங்க குடும்பத்தை நினைச்சாங்க அழைக்கிறாங்க. அடைச்ச உடனே சமி அதாலிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரான் தலைமையேற்று போயிருக்கிறார்கள். அப்போ அவங்க இப்படி சத்தம் போடுறதை பார்த்துட்டு என்னாச்சு தெரியலையே, என்ன பிரச்சனை தெரியலையே, என்னப்பா அப்படி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? மாலா மாலா தாவல் ஜாஹிலியா, மா பாலு தாவல் ஜாஹிலியா, என்னப்பா அறியாமை காலத்தோடைய கூப்பாடா இருக்கிறது, இது முட்டாள்களுடைய அதாவது கூக்குரலாக இருக்கிறது, அறிவாளிகளுடைய கூக்குரலாக இல்லையே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கஸா ரஜுல் மினல் முஹாஜிரி ரஜுல் மினல் அன்சார், முஹாஜிர்ல இன்னாடு அன்சாருடைய இன்னாருடைய பித்தட்டில் பட்டது, அதாவது பின்னால அடிச்சு அவர்கள் அதாவது எலும்பை முறிச்சிட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார். கால தௌஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படியா அதுக்காக நீ ஏன் நீ உன் குடும்பத்தை கூப்பிடுற, அவங்க அவங்க குடும்பத்தை கூப்பிடுற, என்னப்பா இது, இது ஆக முட்டாள்தனமான ஒரு செயல். தஅவுஹா ஃபஇன்னஹா முன்தனினா என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. முன்தனினத்துன், இது ஆக கேவலமான ஆக துர்நாற்றம் உள்ள ஒரு செயல், இதை செய்யாதீங்க, இதை விட்டுருங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. சமிஅ பிதாலிக அப்துல்லா பின் உபை, அப்போ இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்துல்லா பின் உபை. அப்துல்லா பின் உபை யாரு? மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து போனதற்கு பிறகு மதீனாவிலேயே இருந்த முஸ்லீமாக தன்னை காட்டிக்கொண்ட நயவஞ்சர்களுடைய தலைவன் அப்துல்லா பின் உபை. நயவஞ்சர்களுடைய தலைவன் அப்துல்லா பின் உபை. இவன் என்ன செய்வான்? முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அவைக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவைக்கு வந்தா நானும் முஸ்லீம்கள் என்ன செய்வான் சொல்லிக் கொள்வான். இதா ஹலோ இதா ஷயாத்தீனிஹி, அவர்களுடைய அவைக்கு ஷைத்தானுடைய அவைக்கு அவன் போனால் இன்னா நாங்கள் முஸ்தஹ்சிஊன், அவங்களை ஏளனம் செய்வதற்காக அவங்களை இழிவு செய்வதற்காகத்தான் அங்க போய் நாம என்ன செய்வோம் முஸ்லீம் நான் சொன்னோம் என்று நயவஞ்சர்கள் நடந்து கொள்வார்களா இல்லையா? அதாவது இரட்டை நிலை எடுத்துக்கொள்வார்களா இல்லையா? இந்த இரட்டை நிலை எடுத்துக்கொள்வர்களுக்கு தலைவனை இந்த அப்துல்லா பின் உபை தான். அவனுக்கு இந்த விவகாரம் என்ன போய் காதுல போய் சேருது. காதுல போய் விழுந்த உடனே அவன் சொல்கிறான், பலகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அப்துல்லா பின் உபை சொல்கிறான், அம்மா வல்லாஹி லைன் ரஜஅனா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ் மின்ஹல் அதல். அவன் சொல்கிறான், நாங்கள் மதீனாவிற்கு வந்து விட்டால், அதாவது யுத்தத்தை முடிச்சிட்டு மதீனாவுக்கு வந்து விட்டால் மதீனத்து மக்கள் எல்லாம் யார்? அவர்கள் எல்லாம் ஆசுகள், அவர்கள் எல்லாம் கண்ணியவான்கள், அவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்த மதீனத்து மக்களாகிய நாங்கள் அதல் ஆக கேவலமாக வந்தேரிகளாக இருக்கக்கூடிய முஹாஜிர்களை மதீனாவை விட்டு நாங்கள் வெளியேற்றி விடுவோம் என்று அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி சந்தடி சாக்கல் செய்கிறான், நெருப்பை மூட்டுகிறான், அன்சாரிகளுக்கு கோபத்தை ஊட்டுகிறான். ஓஹோ, இப்ப நாம இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்தவங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம், இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய கேட்பாங்க போல் இருக்கு, அப்ப இந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம முஹாஜிர்களை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்வான், லேசா எங்க புகை வருதோ அங்க இன்னும் கொஞ்சம் தீய என்ன செய்வான், மூட்டுவான். இந்த சிந்தனையில அப்துல்லா பின் உபை என்ன செய்கிறான், இப்படி என்ன செய்யறான், மூட்டுகிறான். ஊருக்கு போய்கட்டும், ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு என்ன பாடுபடுத்தணும் பாருங்க, எலும்பு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். பலகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப இது நபி அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது,
பலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் உபை இப்னு சுல்ஹரான் என்கிற செய்தி நபிக்கு கிடைத்தவுடன் பலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம உமர் ஃபகால யா ரசூலல்லாஹ், நபிக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. இந்த செய்தி கிடைத்தவுடன் நபி அவர்களுடைய முகத்தில் ஒரு வகையான மாற்றம் தெரிகிறது. ஆஹா, நமக்குள்ளேயே ஷைத்தான் இருக்கிறான், இருக்கிறவர்களை சுமூகமாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய இந்த மக்களை இவன் கெடுத்துருவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஒரு வகையான மனமாற்றம் அது முகத்துல தெரியுது. இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தஅனி அலைபு உனக ஹாதல் முனாஃபிக், என்ன விடுங்க, அவன் கழுத்தை எடுத்துக்குவான், தலையை எடுத்துட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு அவர் சொல்கிறார். யாரு? உமர் சொல்கிறார், எனக்கு அனுமதி கொடுங்க, அப்துல்லா பின் உபையின் தலையை கோயில் விட்டு வருகிறேன் என்று உமர் அவர்கள் நபியிடத்தில் கேட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, தாஹு, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். லா யதஹத்தஸன் நாசு அன்ன முஹம்மதன் அன் யக்துல அஸ்ஹாபஹு, ஏன்னா மக்கள் பின்னாளில் பேசுவார்கள். என்ன பேசுவார்கள்? இப்படி பழி சொல்லு பேசுகின்றவர்களை எல்லாம் தலையை எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு வைங்க, நாளைக்கு பின்னால வந்த மக்கள் என்ன பேசுவாங்க? முகமது தன்னை ஏற்றுக்கொண்டவர்களே என்ன கொலை செய்யறாரு. அப்துல்லா பின் உபை பின் சலூல் பொதுமக்களுடைய பார்வையில் யாரு? முஸ்லிம். பொதுமக்களுடைய பார்வையில முஸ்லிம், அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் நவீன்ஜகன், அவன் இங்க ஒண்ணு பேசுவான் அங்க ஒண்ணு பேசுவான், அது நபிக்கும் தெரியும். ஆனாலும் முஸ்லிம் என்று அவன் தன்னை காட்டிக் கொள்கிற இடத்தில் அவன் இது மாதிரியான தீ மூட்டுகிற வேலையை செய்கிற போது அவனை தண்டித்தால் காலம் முழுக்க மக்கள்கிட்ட என்ன பழி சொல் நிற்கும்? முகமது முஸ்லிமையே என்ன செய்கிறாரு? பழி வாங்கிட்டாரு, முகமது முஸ்லிமே கொள்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் விட்டுருங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. கானத்தில் அன்சார் அக்தரம் நல் முஹாஜிரீன ஐன கதிம, ஆனா அன்றைக்கு இருக்கிற சூழலில் முஹாஜிர்களை விட அன்சார்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக மதீனாவில் இருந்தார்கள். மதீனா அவங்களுக்கு சொந்தமான ஊர் தான். முஹாஜிர்கள் மக்காவை தொடர்ந்து வந்தவர்கள் தான், குடியேறியவர்கள் தான். எண்ணிக்கையால் பார்த்தா அவர்கள் தான் என்ன பெரும்பான்மையினர், இவர்கள் சிறுபான்மையினர் தான். ஆனாலும் கூட இதை பயன்படுத்தி அவன் குளிர் காய்ந்து விடக் கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? முகம் சுளிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய கோபத்தை முழுக்க அப்துல்லா பின் உபை மீது காட்ட வேண்டும் என்று உமர் துடிக்கிற போது உமர் அவர்களை நபி அவர்கள் செய்றாங்க, அமைதிப்படுத்துகிறார்கள். இது எதற்காக நான் குறிப்பிட்டேன் என்று சொன்னால், மனிதனுடைய உணர்வு மனநிலை இன்று நேற்றல்ல, இறை தூதருடைய காலத்திலேயே இப்படித்தான் இருந்திருக்கிறது. சஹாபாக்களிடத்திலும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. தன் குடும்பம், தன்னுடைய வகை, தன்னுடைய இனம் என்று வருகிற போது நியாயம் அநியாயம் என்று பார்க்காமல் உதவிக்காக வேண்டி என்ன செய்கிறது? அழைக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையினுடைய உண்மை தன்மையை ஆய்ந்து தெரிந்து அதற்கான தீர்வை காண்பதை விட்டுவிட்டு என் குடும்பத்துக்கார எப்படி பிரச்சனை செய்ய முடியும், என் குடும்பத்துக்கார எப்படி தவறு செய்ய முடியும், நிச்சயமே முடியவே முடியாது என்று சொல்லி குடும்பத்துக்காரர் என்பதற்காக வேண்டி அநியாயத்திற்கு துணை போகக்கூடிய இந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மணமகனுடைய கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரையும் மனைவனுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரையும் அனுப்பி அவர்களுக்குள் இந்த பிணக்கை தீர்த்துக் கொள்ளுங்கள், ஒஃபிக்குல்லாஹு பைனஹுமா, அப்படி அனுப்பி நீங்கள் தீர்க்கிற போது அல்லாஹ் இருவருக்கும் இடையில் சுமூகத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லாமல் நீ கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நீதிமானை, மனைவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நீதிமானை அனுப்பி இருவருக்கிடமையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி தீர்த்துக் கொள்கிற போது அல்லாஹ்வுக்குள் சுமூகத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4ஆம் அத்தியாயம் 35ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லாஹ் மிக சாதுரியமான அறிவுபூர்வமான வழிகளை திருக்குர்ஆனின் வாயிலாக, ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இதை புரியாததனுடைய விளைவு இன்றைக்கும் கூட அன்றைக்கு அறியாமை காலத்தவர்கள் மத்தியில் இருந்த அந்த அடாவடித்தனங்கள், மூடத்தனங்கள், முட்டாள்தனங்கள் இன்றைக்கும் இந்த அறிவு சார்ந்த சமூகம் வாழ்வதாக கூறிக்கொள்ளக்கூடிய இந்த காலத்திலும் இருக்கிறது. எனவே அதை நாம் முற்றாக நாம் துடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம்
பெண்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறது, பெண்ணுரிமை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, ஆண் உரிமை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் இருவருக்குமான உரிமைகள் என்ன என்பதையெல்லாம் புரிந்து நடக்கிற போதுதான் அது முழுமையாக என்ன செய்யப்படும், நடைமுறைப்படுத்தப்படும், மற்றவர்களுடைய பார்வைக்கு அது சரியானதாக கொண்டு செல்லப்படும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஜும்மாவுடைய இந்த நாளில் ஜும்மாவுக்கு என்று இருக்கிற அந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து அதன் வழியில் நாம் செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி, ஜும்மாவை குறித்து சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ ذالிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஜும்மாவிற்காக பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு இறைவனை நினைவுறுவதற்காக விரைந்து ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ذالிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இதுதான் உங்களுக்கு மிக சிறந்தது. எப்போ இதை விளங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எது கிடைக்குமோ அதை விடவும் இதுதான் உங்களுக்கு என்ன சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். ذالிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன் என்று சொல்லிவிட்டு, وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفضوا إليها وتركوك قائما. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எவர்கள் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள், அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். وَإِذَا رَأَوْا تِجَارَةً, அவர்கள் வியாபார கூட்டத்தை கண்டுவிட்டால், வியாபார கூட்டத்தை கண்டுவிட்டால், வியாபாரத்தை கண்டுவிட்டால், வியாபாரத்தை காண்பது என்பது வியாபாரம் செய்யக்கூடியவர்களை, வியாபாரிகளை காண்பதைத்தான் அல்ல வியாபாரத்தை காண்பது என்று என்ன செய்கிறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். திஜாரத் என்று சொன்னால் வியாபாரம். வியாபாரத்தை எப்படி பார்க்க முடியும்? ஒருவர் இருவர் இரண்டு பேர் சேர்கிற போதுதான், பொருள் கைமாறுகிற போது ஒரு வியாபாரம் நடக்கிறது என்று சொல்வோம். ஆக வியாபாரத்தை பார்ப்பது என்பது வியாபாரிகளை பார்ப்பது என்ற பொருளில் அல்லாஹ் சொல்கிறான். இதா ரஅவ் திஜாரத்தன், வியாபாரத்தை பார்த்தால், வியாபாரிகளை பார்த்தால், அவ் லஹ்வன், அல்லது வீணானதை பார்த்தால், வீணானதை அவர்கள் கண்டால், இன்ஃபது இலைஹா வ தரகுக காயிமா, அல்லாஹ் சொல்கிறான், அதை நோக்கி அவர்கள் ஓடி விடுவார்கள். எப்படி ஓடி விடுவார்கள்? தரகுக காயிமா, முகமதே உம்மை நிலையாக நிற்க விட்டு ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உம்மை நிலையாக நிற்க விட்டு ஓடி விடுவார்கள். இப்பவும் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்ததை அல்லாஹ் என்ன செய்கிறான், சூரத்துல் ஜும்ஆவில் சொல்லி காட்டுகிறான். ஜும்மாவுக்கு வந்து விட்டால் எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா, நீ வியாபாரம் என்னவோ என்ன பண்ணிடுங்க, ஜும்மாவுக்கு பாங்க சொல்லப்பட்டு விட்டால் விட்டுட்டு வந்துருங்க, ஓடி வந்துருங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் உங்களுக்கு சிறந்தது, இதுதான் உங்களுக்கு சிறந்தது. இறைவனை அந்த நேரத்தில் விரைந்து வந்து நீங்கள் நினைவு கூறுவதுதான் உங்களுக்கு சிறந்தது. நினைவு கூறுவது என்பது என்ன? இங்கு பாங்கு சொல்லப்பட்ட உடன் வந்து உள்ள உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்து பேசிக்கிறதா, இல்ல நாம உட்கார்ந்து செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறதா, இல்ல நாம வந்து லைவ்ல வந்து இருக்கிறத ஒளிபரப்புறதா, இல்ல கதை அளக்கிறதா, டீ கடை பெஞ்சு பேசுறதா, இல்ல திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது என்ன? இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், பேசுவதை நிறுத்த வேண்டும். அதை நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதா சஈதல் ஹதீப் அல மிம்பர் ஃபலா யதகல்லமன் அஹத். இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால், மிம்பரில் ஏறினதுக்கு பிறகு தான் பாங்கு சொல்லப்படுது. மிம்பரில் இமாம் ஏறியதற்கு பிறகுதான் பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த பாங்குக்குத்தான் அத்தனை விட்டு விட்டு ஓடி வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எதை நோக்கி ஓடி வர வேண்டும்? இலா திக்ரில்லா ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கம் ஓடி வாருங்கள் அல்லாஹ் என்று சொல்கிறான். இங்க என்ன அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறது? பாங்கு சொன்னதற்கு பிறகு, இமாம் மிம்பரில் ஏறினதற்கு பிறகு இமாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார்.
அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துரைக்கிறார். இதை காது கொடுத்து கேட்க வேண்டும். இதை காது கொடுத்து கேட்க வேண்டும். காது கொடுத்து கேட்கணும்னு சொல்லி சொன்னா வாயை பொத்தனாதான் காது கொடுத்து கேட்க முடியும். வாயை பொத்தனாதான் காது கொடுத்து கேட்க முடியும். அல்லாஹ் வேறொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார், இதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு. அதையே சொன்னா தொழுகையில அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டி தொழுகையை ஆரம்பிச்சதுக்கு பிறகு பக்கத்துல என்ன செய்வாங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் சோமா கொசல விசாரிச்சுக்கிடுவாங்க. யாரு? சஹாபாக்கள். தொழுகையில தக்பீர் கட்டியதற்கு பிறகு பேசிக்கிடுவாங்க பக்கத்துல. இப்போ தொழுகை முடிச்ச உடனே நம்ம பேசுறோம், அப்பங்க தொழுகையில சஹாபாக்கள் பேசுறாங்க. தொழுகைக்கு முன்னாடி இப்ப நம்ம பேசுறோம், தொழுகையில அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் ஏன் அன்னைக்கு மனிதர்களா இருந்தார்கள், இன்னைக்கு நம்ம மனுஷன் தான். மனிதத்தன்மையை மாற்றுவதற்குத்தான் இஸ்லாம் வந்தது. நான் இப்படிதான் இருப்பேன் என்பதற்கல்ல இஸ்லாம். நான் எப்படி இருந்தாலும் இஸ்லாமிய பிரகாரம் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அது மனிதத்தன்மை. இஸ்லாம் காட்டிய அடிப்படை என்னை நான் மாற்றிக்கொள்வது என்பதுதான் அது ஏற்புடையது. அப்படிப்பட்ட அந்த மக்கள் தொழுகையில தக்பீர் கட்டியதற்கு பிறகு ஒருவரை பார்த்து ஒருவர் பேசிக் கொள்வார்கள், ஒருவரை பார்த்து ஒருவர் சலாம் கூறிக்கொள்வார்கள், சுகம் விசாரித்துக் கொள்வார்கள். அதை அல்லாஹ் கண்டிக்கும் வகையில் தான் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். இதா குரி அல் குர்ஆனு, குர்ஆன் ஓதப்பட்டால் அங்க என்ன குர்ஆன் தொழுகையில் ஓதப்படுகிறது, இமாம் சப்தமிட்டு ஓதுகிற தொழுகையில் அவர் என்ன சத்தமிட்டு ஓதணும், என்ன அவசியம் இருக்குது, நீங்க எல்லாம் காது கொடுத்து கேட்கணும் என்பதற்கு தான். நீங்க எல்லாம் காது கொடுத்து கேட்க என்பதற்காக வேண்டித்தான். அவர் இல்லைன்னா என்ன, அவருக்கு ஓதி கொள்வாரா இல்லையா? அப்படி 2 தொழுகை இருக்கா இல்லையா? அப்படி மீதி தொழுகைக்கு மீதி ரக்காத் இருக்கா இல்லையா? ஆனால் 5 நேர தொழுகையில 3 நேர தொழுகையில முந்தைய 2 ரக்காத்துகள் சத்தமிட்டு இமாம் ஓதுவது எதற்காக? நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும், வாயை பத்தி இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். வான்சித்து லஹு, வாயை பத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இங்க ஜும்மாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இலா திக்ரில்லா ஃபஸாவு இலா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நோக்கி வாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு வந்தாச்சு. வந்து உட்கார்ந்து இது கல்யாண மண்டபமா உட்கார்ந்து பேசிக் கொள்வதற்கு இல்ல. இங்க என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது கொடுத்து கேட்க வேண்டும். காது கொடுத்து எப்போ கேட்க முடியும்? வாயை புத்திரத்தான் காது மட்டும் கேட்கும். இங்க வாயை பேச ஆரம்பிச்சுன்னு வைங்க, காது கொடுத்து கவனமா கேட்குமா? ஒரு நேரத்துல 2 விஷயங்களை மனிதனால் கேட்க முடியாது, விளங்கவே முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு உள்ளத்தை தான் அவனுடைய இதயத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவனுடைய உடலுக்குள் அல்லாஹ் ஃபீ ஜௌஃபிஹி, அவனுடைய வயிற்றில் அல்லாஹ் வைத்திருக்கிறான், உடம்பிற்குள் வைத்திருக்கிறான். 2 உள்ளத்தை வைக்கவில்லை. ஒரு நேரத்தில் ஒன்றை கேட்பதாக இருந்தால் அது குறித்துத்தான் அவன் சிந்திக்க முடியும். ஒரு நேரத்தில் ஒன்றை பார்ப்பதாக இருந்தால் அது குறித்துத்தான் அவன் அதை சிந்திக்க முடியும், உள்வாங்கிக் கொள்ள முடியும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பேசிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கவே முடியாது. ஆதலால் தான் இது சாத்தியமற்ற என்பதற்காகத்தான் காதை கொடுத்து கேளு, வாயை பொத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்படி இல்லாத அந்த சஹாபாக்கள் அன்றைக்கு இருந்ததால் வியாபார கூட்டத்தை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக்கிட்டதை விட்டுட்டு எனக்குனால அதை வரவேற்க போயிட்டாங்க. எனக்கு பொருள் எவ்வளவு லாபத்தோடு வந்திருக்காங்க, எவ்வளவு வித்திருக்கு, எவ்வளவு வாங்கியிருக்கு என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நபியை அப்படியே நிலையாக மிம்பரில் நிற்க விட்டு ஓடிவிட்டார்கள். அன்றைக்கு நடந்ததை அல்லாஹ் கண்டித்துத்தான் இந்த வசனத்தை இறக்கிறார். இப்போ அதுதான் நடக்கல. ஆனா என்ன, நடக்க வேண்டிய காலங்கள் அதுவும் நடக்கும். அப்படிதான் இருக்கிறது. நம்முடைய மண்ணில் எப்படி இருக்கிறது, வெளியில எவனாவது தண்டரோ கட்டிட்டு போறான்னு வைங்க, எல்லாருடைய கவனம் எங்க இருக்கும், என்ன போகுது, ஒரு 8 போய் பார்த்து வந்துடுவோமே, என்னையாவே போய் தொலைது பள்ளிவாசல் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன போனா உங்களுக்கு என்ன இருக்கு? இறைவனை நினைப்பதற்கு இங்கு வந்து விட்டதற்கு பிறகு அவைகளையெல்லாம் விட, அந்த வீணானவைகளாம் விட, அந்த விளையாட்டானவைகளையும் விட, வாழ்வாதாரங்களையும் விட, உலகாதயங்களையும் விட அல்லாஹ்வை நினைப்பதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த சிறந்த ஒரு செயலுக்காக உள்ளே வந்ததற்கு பிறகு முழுமையான நன்மையை நீங்கள் ஜும்மாவுடைய நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒழுங்குகளை பேணி நடக்காத வரை நீங்கள் பெற முடியாது. வாகரதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.